முதல் தேதியிலே அது விளக்கமாக சொல்லலை. இசைக்கியாவின் ஜெபத்தை கேட்டார். உதாரணமாக சொல்கிறேன், நம்ம இவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், இவ்வளோ நாள் துதிக்கிறோம், நம்ம வரலைன்னா சோர்ந்து போகிறோம், ஜெபமே வராது. முதல் தேதியிலே சொன்னேன் நான், அதிகாலையில் அந்த என்னை டச் பண்ணினே இருக்குது. அது எனக்கு கொடுத்த வசனம். இசைக்கியா அப்படியே எல்லாம் உண்மையான ஒரு மனுஷன், ராஜா, உண்மையான நேர்மையான ஒரு ராஜா, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உண்மையாக சொன்னதான் அவங்களுக்கு புரியும். ஆனால் திடீர்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி, சீக்கிரம் ராஜாவே உன் குடும்ப காரியங்களை ஒழுங்குபடு, உன்னை நீ மறைக்க போகிறாள் சொன்ன உடனே எப்படி இருக்கும்? அரைகுறையாக நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஓடி வர்றோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நமக்கு நடக்கலைன்னா ஒரு மாறி போயிடும். இசைக்கியா அப்படி இல்லை, உண்மையாக இருந்தான், உண்மையாக தோற்று கொண்டான். இந்த மாதம் ஒரு மகிமையான மாதம். 2 கைகள் அல்லேலூயா, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு கீழ்ப்படுகிறது பார்க்க. சில பேர் இப்படி தான் சொல்கிறாரு, இப்படி தான் பண்ணுறாரு, அது முறுமுறுப்பாவி. சொல்லும் போதே விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசி காணாமல் விசுவாசிக்கிறவ பாக்கியவா. வாயில் தான் சொல்கிறோம், நிறைய சொல்கிறேன், விசுவாசிக்கணும். அல்லேலூயா கர்த்தர் சொல்ற. அப்போ இசைக்கியா பார்த்து ஏன் அப்படி சொன்னா, 1-2 வாரம் இசை 38 35 1 இசையா 38 1-2. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, பாருங்க, நல்லா எல்லாம் எடுத்துங்க. நான் நீங்க அந்த இடத்த எடுக்கல, இன்னைக்கு எடுக்கிறேன். ஏன்? ஒரு சோறு நமக்கு வந்துடுது, ஒரு பாரம் வந்துடுது, செயல்படவே முடியல, துதிக்கவே முடியல, ஜெபிக்கவே முடியல. வாசி. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். மரணத்துக்கு ஏதுவா இருந்தா. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நேரடியா கர்த்தர் பேசுறார். ஊட்டி காட்டி ஒழுங்குபடுத்துப்பா, நீ மறிக்க போகிறாய் சொன்னோன்னு எப்படி இருக்கும்? சும்மா அரைகுறையாலே நம்ம ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கிறோமே, இவ்வளோ நல்லா பண்ணுறோமே, அரைகுறையால் தான் இருந்தால் முழுமையாக இருந்தால் ஏன் நம்ம இந்த நிலைமையெல்லாம் வருது? வரும் சோதனையெல்லாம் நமக்கு ஒரு முற்போக்கு காதை தான் நடத்துவார். நான் போட அனுபவத்தில் சொல்லுகிறேன், சோதனையெல்லாம் சாதனை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் உள்ள ஊரிய சபை சும்மா இல்லை. எத்தனையோ வேதனை, சோதனை, வேதனை, எத்தனையோ மரணம், எத்தனையோ இது காரியம் எல்லாம் நடந்தது. இது இன்னும் பெரிய காரியத்தை செய்யப்படுறாங்க. ஆனால் ஜனங்கள் பவுஞ்சு ஓடி போகிறாங்க. அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள் கல்வாரி குறித்து நடக்கும். இசைக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? அப்படியே பார்க்குறாரு. அப்படியே உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க, சோர் பக்கம் திருப்பி. அப்பொழுது எசேக்கியா, அதுதான் நாங்க அன்னைக்கு சொன்னேன் முதல் தேதியில. அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை, பாருங்க, பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளோ கேட்டல். அல்லேலூயா. உத்தமமா இருந்தா, உண்மையா இருந்தா, நலமானதை செய்தா, எல்லாம் அவ செய்தான். ஆண்டவர் கவனிக்கிறார். அருமையான கத்தர்பிள்ளையே, நம்ம இந்த அனுபவத்தில் வர முடியுமா? எத்தனை முறை இந்த வசனம் என்னை அடிக்கடி குறிப்பிட்டு, இது எனக்கு கொடுத்த வசனம். இது சில வேலை இப்போ கூட நான் ரொம்ப கீழ்ப்படியாக என் சொந்த பிள்ளைகளை கொடுத்து உங்களுக்கு கொடுத்து எனக்கு ஒரு பாரம் இருக்குதா சார்? ஐயோ, நம்ம போல ஜோம்ப மாட்டாங்களே, திறப்பின் வாசல் நிற்க மாட்டாங்களே, திறப்பில் நிற்க மாட்டாங்களே. திறப்பில் நிற்கிற மனுஷனை தான் ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. நிற்கணும். திறப்பில் என்ன அர்த்தம்? எசேக்கியேல் 22:30 வாசிக்க.
ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 32:30 வசனம் எசேக்கியேல். எல்லாம் எடுத்துங்க, வாசிக்க தெரிய வாசிக்க. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். காணவில்லை. அல்லேலூயா. அப்ப யாரை தேடுற ஆண்டவரே? திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. என்னையா ஒண்ணுமே பண்ணுறாங்க, ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. திறப்பு நிற்கிறான்னு வந்து இசைக்கிறது. அப்படித்தான் ஜெபம் பண்ண தன் தேசத்துக்கு கொடுத்து அழிக்கக்கூடாதபடி திறப்பில் நிற்கிறார். திறப்பில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. நம்ம சபைக்கும் நம்ம மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். காரியம் அப்படியே இருக்குது. ஆனால் எஸ்ஐகே ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஜெபம் பண்ணுறாரு. ஒரு மனுஷனை தேடினே 22:30 தேசத்தை அழிக்கக்கூடாதபடிக்கு திறப்பில் நின்று வாசற்படியிலே நின்று. வாசற்படினா அந்த வழிதான் சாத்தா உள்ள புகுந்துடுறான். அதான் ராவம் போகல ஜெபம் பண்ணுகிறேன். ராத்திரெல்லாம் எங்கள் சாத்தா உள்ள புகுந்துடும். அது பாரு, ஒரு மணி இருக்கு ஏந்து பார்க்குற வெளியே லைட் ஏறி ஆஃப் பண்ணாது போயிட்டீங்களா? படிக்கட்டி மேலே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்து தான் பார்ப்பேன். சாத்தை சுற்றி வருவான். சுற்றி திரிவேங்க. ஒரு ரவுண்டு சுற்றி தான் வந்து படுப்பேன். 1:30 மணி இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு படுப்பேன். இப்படி தான் சில காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படி விழித்து இருக்கணும். நான் விழித்துக்கு தான் அந்த லைட் எது எனக்கு தெரியுது. நான் தூங்கினா தெரியுமா? 1:30 மணி இருக்கு. கத்தர் அறிவார். இது பல முறை அந்த லைட் ஏரியா எந்த லைட் ஏரியா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் திறப்பில் நின்று தேசத்தை அழிக்கக்கூடாது, சபையை அழிக்கக்கூடாது, சபை மக்கள் அழிக்கக்கூடாது படிக்க, குடும்பங்கள் அழிக்கக்கூடாது படிக்க, பிள்ளைகள் அழிக்கக்கூடாது படிக்க, ஊழல்கள் சேதப்படுத்தாது படிக்க திறப்பில் நிற்கிறேன், ஒருவனே காணவில்லை. திறப்பில் நிற்போம். இந்த ஜபெல்லாம் வேலைக்கு ஆகாது. தேசத்துக்காக ஜபிக்கணும். அழிக்காது. பட்டணத்துக்காக ஜபிக்கணும். பட்டமத்திற்காக ஜபிக்கணும். ஒருவனே காணவில்லை என்றார். அதுதான் இங்கே பார்க்குறோம். தேசத்தை அழிக்கக்கூடாது, திறப்பில் நிற்கவும் சுவர் அழிக்க ஒரு மனுஷனை தேடினே ஒருவனே காணவில்லை. நான் சொன்னேன், அப்பா நாங்கள் இருக்கிறோம்பா. அந்த காலத்தில் எழுதுது ஏசு வராது. எத்தனையோ தேவ திறப்பில் நின்று ஜெபித்து துதித்து இன்னைக்கு அவர் பாதப்பில் அமர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு ஜெபித்தாங்க. திறப்பு நின்று ஜெபித்து அவர் பாதப்பிடிப்பு நிற்கிறாங்க. ஒரே ஒரு தனியான தேசத்தை அசைத்திருக்கிறான். ஒரு தேவ மனிதர் எத்தனை வெளிநாட்டுகளை அசைத்திருக்கிறாங்க. பல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆக இந்த நாளில் நாம் தேசத்துக்காக ஜெபிப்போம். சபை மக்கள் நம்ம பாரு, நம்ம எத்தனையோ பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க. நம்ம எத்தனையோ பேர் சபைக்கு ஞாபகம் திருந்து வந்துக்கிறாங்களா பாருங்க. வரல சாத்தா அப்படியே அவங்கள போட்டு அமைக்கிறான். ஆனால் இந்த நாள் நல்லா திறவு ஜெபிப்போம். இங்கே பார்க்குறோம், ஆண்டு மனுஷன் தேடுகிறார். இப்போ வாங்க எஸ்ஐ 38 வாங்க. அப்போ மறிச்சு போட்டு சொன்ன உடனே என்ன பண்றான்? கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. ஜெபத்தில் அழுதுகிறீங்களா? உண்மையாக இருந்தால் அழுக வரும். ஒரு நாலு கூட சரீரத்தில் எவ்வளோ பலவீனம். கர்த்தர் சாட்சி. முடிவேல வலிபத்தை நிற்கிறேன். அல்லேலூயா. ஏதோ நடக்க போகுது. இந்த மாதம் முக்கியமான மாதம். இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் செய்ய போகிறார். ஆனால் வந்துடுங்க, நமக்கு திருவிந்து வாரம். அவர் ரத்தம் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. உணர்ந்து எடுங்க. விசேஷமான ஒரு மாதம், விடுதலின் மாதம், ஒரு நம்பிக்கையின் மாதம். ஒரு வேலை தீராதி வியாதினா கூட இன்றைக்கு தீர்ந்து போயிடும். அல்லேலூயா. மிளகும் அழுதான். உடனே ஆண்டவர் கேட்கறா பாருங்க. அல்லேலூயா. இது உடனே ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறதுல இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். உணர்ந்து காரியங்களை நினைத்து தப்பிதங்களை அறிக்கையிட்டு நம்ம திருவந்து எடுக்கும்போது
அதே காரியம் நமக்கு நடக்கும். இசைக்க கர்த்தர் பேசினு ஆண்டவர் நம்மோடு கூட இன்னைக்கு பேச போகிறார். அல்லேலூயா. ஒழுங்குபடு, வீட்டுக்காரங்க ஒழுங்குபடுது, வீட்டு ஒரு சொந்த காரியங்கள் சரீரங்களை ஒழுங்குபடுத்து, ஒரு சிந்தையை ஒழுங்குபடுத்து, குடும்பத்தை ஒழுங்குபடுத்து. தார்மரா போறது, தார்மரா வர்றது இதெல்லாம் ஆண்டவருக்கு புண்ணியம் நடக்காது. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணினா உண்மையா இருந்தது. நாங்கள் சில வேலை பிள்ளைகளை பாதிக்கப்படும், சமூகங்கள் பாதிக்கப்பட்டவோட எனக்கு வேதனை. இவரே இவ்வளோ ஜோம் பண்ணுறேன்னாப்பா, பிள்ளைகளை கண் வைக்கப்பாரு, சபையை கண் வைக்கப்பாரு. திறப்புல நிற்கிறேன், தாத்தா அங்கே உள்ளதோ சுவர் அடைக்க அந்த சுவர் பக்கம் தான் பாஸா வரான். எங்கே வீக்காக இருக்கோ அங்கே சாத்தா ரெடியாக இருப்பான், எங்கே ஜெபிக்கலையோ அங்கே சாத்தா ரெடியாக இருப்பான், எங்கே துதிக்கலையோ ஒப்புக்குள்ளே அங்கே ரெடியாக இருப்பான். தாக்க முடிய முயற்சிப்பான். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இது பயங்கரமான காலம். இது இன்னும் 26, 27 மகிமையாக இருக்கும். ஆனால் சாத்தான் தலைவர்த்து ஆடுறான். நான் எப்போது அளவுக்கு சாத்தன் அந்த வைக்கிற ஆயுங்க நான் பார்க்குறேன். எப்பவுமா அந்த மாதிரி இல்லை. இந்த பாவத்தை அறிக்கையிட தான் பாவத்தை மன்னிப்பார் ஆடவர். பரவாயில்ல இடம் ஒன்று உனக்கு. அல்லேலூயா. அவங்க இது 2வது 3வது மாதம் மகிமையான மாதம். ஒரு சொற்ப நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். உணர்ந்து கொள்ளுங்க. நிறைய சொல்லான்னு பார்க்குறேன், சமயம் இல்லை. ஒரு நாள் தான் உங்களை அதிகமாக எல்லோரும் பார்க்க முடியுது. ஏன்னா இது விடுதலை மாதம், விடுதலை வருஷம். மகிமையான காரியங்கள் செய்வார். வாசிக்குவோம். அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களையும் 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிளஸ்டிக்கை தானா அவன் தேசத்தையே ஆஸ்வதிக்கிறார். ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் ஆண்டு பார்க்குறாரு. அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உண்மையாக இருந்தேனே, சுத்தமாக இருந்தேனே இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா மறுபடியும் சொல்லுங்க. 3வது மாதம் உனக்கு அற்புதம் நடக்கும். 3வது மாதம் 3 அற்புதம் நடக்கும். என்ன நடக்குமோ தெரியாது, 3 அற்புதம் நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. 3வது மாதம் 3 அற்புதம். அல்லேலூயா. அடுத்த வாரம் சார் சொல்ல போறீங்க. 3வது மாதம் 3 அற்புதம் நடக்கும். நீங்க விரும்புகிற காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. பல நாள் பிரச்சனை பதில் கொடுக்க போறோம். அல்லேலூயா. 3வது மாதம் அற்புதமான மாதம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அவசியம். அறிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிறையிருப்பு மாறும், கண்ணி மாறும். இன்னைக்கு அது விசேஷம் பாரு. இன்றைக்கு நமக்கு ஒரு ரத்தமும் சரி முன்பா இருக்கிறது. நம்ம அறிக்கிட்டு ஜெபம் பண்ணு. ஈராஜ்வாதி சுகமாயிடும், நோயை குணமாக்குவார். சில பேர் ஒரு ஆவிக்குரிய நோயினே ஜெபிக்கவோ வராது, வசனம் வாசிக்கவும் முடியாது, வசனம் வாசிக்காத ஆள்லாம் இருக்கிறான். வாங்க உள்ளே வந்துடுங்க, திறப்பு நின்றுங்க. வருஷம் முக்கியமான வருஷம். உண்மையாக இருந்தனே அடிக்கடிக்கு சொல்லுவேன். ரோஜ் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, காரியம் அறிவா நான் ஜெபம் பண்ணுறது. எத்தனை மணி கணக்காக ஜெபம். 2வது மாதம் பயங்கரமாக ஜெபம் பண்ணிக்கிறேன். சரீரம் ஒத்துழைப்பே கொடுக்காது, ஆனால் ஜெபம் பண்ணுவேன். வேதனையாக இருக்க, வலியாக இருக்க, பட்டாசு வலி இப்படியே முட்டி போட்டுருந்தா வலி இருக்குமா இருக்கதான் செய்யணும். அந்த வழியெல்லாம் பார்க்கறது இல்லை. வலிப்படுத்த சொல்லுகிறேன். இன்று ஆண்டவர் சொல்லும்போது சபை மக்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஒன்றும் பண்ணுங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, கேட்பவரே, உன் கண்ணீரை காண்பவரே. பாடுங்க. சோத்திரம் ஏசையா,
பாடினே போகலாம், நேரம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்க போகிறார். நீ எப்படி வந்து போகப்பட இன்னைக்கு ஒரு உணர்வு. கொஞ்ச நேரம் தான் ஜோம் பண்ணு, ராத்திரி ஜோம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் அது சரியில்லை, ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் கர்த்தர் அறிவார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். பிரச்சனை போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த வருடம் மகிமையான வருடம், குறிப்பாக இந்த மாதம் ஒரு மகிமையான மாதம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு பார்ப்பார். இன்னும் சில காரியம் சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியல. கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கொடுக்குறார். நம்ம சபையில் இருக்கிற அற்புதமான காரியத்தை போகிறார். ஒரு நாட்டில் ஊழியங்கள்லாம் பெருசாக இருக்கும், அநேக ஜனங்கள் ஓடி வர போகிறாங்க. சபையில் அற்புதமாக நடக்கும், மிரக்கல் நடக்கும். பயங்கரமாக உள்ள வரும்போது ஆண்டவர் விடுதலை தொடுவார். நாங்கள் தொடுறதுக்கு உள்ள காலை வைக்கும்போது தேவ பிரசனம் நிரம்பி இருக்குது. வரவங்களாம் மெய்யாகவே இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். மகிமையாக காட்டு எல்லா ஆலயம் தான். பிராட சர்ச்சில் மகிமை இருக்குமோ இந்த வங்கி ஆலயத்தில் இங்கே இருக்குது. அப்படியே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாங்களா வந்தால் அப்படியே ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. பிராட சர்ச்சை கூட ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இது அவ்வளோ பெருசாக அது கூட நாங்கள் போய் ஜெபம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சபை ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சாட்சி. ஆகவே தொடர்ந்து சோர்ந்து போவாதீங்க. ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அது சோதனை வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணும், சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 வாசித்து முடிச்சிடுறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல், பாருங்க இங்க பாருங்க முக்கியமான வசனம், நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே. எல்லாம் பாருங்க, எல்லாம் எடுத்துக்க முடிக்க போறேன். 3ஆவது மாதம் 2ஆம் தேதி இந்த வசனம் நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. வாசிப்போம். வசனம் கை வைங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல். கொஞ்சம் தான் பலம், கொஞ்சம் தான் பணம், கொஞ்சம் தான் உனக்கு சுகம் இருக்கு. அதிலே போய் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணும்போது, அதிலே கர்த்தர் கொடுக்கும் போது வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசல் ஒருவனு போட்டோம். 3ஆம் மாதம் 2020 வருஷத்தில் தடுக்கவே முடியாது. திறந்த வாசல் வைத்திருக்கிறார். பல நாள் பிரச்சனை தீரப்போகுது. எல்லா கத்தை தர போகிறார். ஜப வாழ்க்கை அநேக போன வாரம் சொன்ன மாதிரி ஜபத்தை எழுந்துட்டீங்க, அபிஷேகத்தை எழுந்துட்டீங்க. இன்னைக்கு உணர்ந்து எடுங்க. ஒரு புது அபிஷேகம் வரப்போகுது, ஒரு புதிய சுகம் வரப்போகுது, ஒரு புதிய வளம் வரப்போகுது. உன் சரீரத்தையே தொட்டு சுகமாக்க போகிறோம். இதோட என்ன ஆகும்? எவ்வளோ மருந்து சாப்பிட்றோம், எவ்வளோ கூட டாக்டர் சொல்கிற கண்டிஷனில் கேட்குறோம். அப்படி ஆண்டவர் சொல்கிற என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தை கை கொண்டபடியார், இந்த வசனத்தை உட்கொண்டபடியார், வசனத்தை வாசித்தபடியார் இதோ உனக்கு தெரிந்த வார்த்தைகள் அவர் கொடுக்குற மாத்திரம் அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டர் கண்டிஷன் கொடுக்குறாரு, இப்படி அப்படி ஆர்டர் கண்டிஷன் கொடுக்குறாரு. இந்த வசனத்தை கொடுக்குறாரு. திறந்த வாசல் முன்பாக நீ வசனத்தை கைப்பிடி, கீழ்ப்படி, அப்படியே நடக்கும். பெரிய காரியங்களை செய்வார். இதோட மேல காரியம் செய்வார். இது ஸ்டார்டிங் தான். நிறைய காரியங்கள் இப்படி தான் வரும். எனக்கு ஜெபம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் முக்கியமான வருஷம். பட்டமதியில் தேசத்தை அசைக்க போகிறாங்க. தேசத்துக்காக ஜெபிப்போம். பட்டமதி ஜெபி நிறைய ஜனங்கள் ஓடி வர போகிறாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் செய்ய போகிறார். ஆச்சரியக்காரர் நமக்கு செய்ய போகிறார். நீயே இப்படியே இருக்க மாட்டேன். ஆண்டவர் செய்வார். நீ சொன்னார் யுத்தம் காத்தரு. அல்லேலூயா. நீ சொன்னார் பார்த்து அமர்ந்து சொல்லிக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு, பண்ணிக்கிட்டே இரு. ஆண்டவர் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசே உனக்கெல்லாம்
வாய்க்கும். எல்லாம் கை தட்டுவோம். அவர் ஆமென். உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். பாடிக்கிட்டே இருக்கணும். விசுவாசி எல்லாம் நடக்கும். இந்த மாதமாக நடக்கும். ஏன்னா முக்கியமான ஒரு ரத்தம் இன்னும் உப்பு கொடுங்க. தீராத வியாதி, வியாதி மட்டும் உள்ளாட மட்டும் கூட பலம். ஒரே சோறு, கவலை, எப்போ பாரம் பாரம் இன்னைக்கு போயிடும். இசைக்கப்புறம் அழுது ஜோம் பண்ணுங்க. அதுவரே நான் உண்மையாக இருந்தேன், நான் அழுது ஜோம் இவ்வளோ நாளாக வாழ்ந்தேனே, ஒன்றுமே நடக்கலையே, என்னோடு இருக்கிறியா, அதனோடு இருக்கிறியா, நீ தொட்டு சுகமாக்குமா. அப்படி கொடுக்கும்போது உள்ளது ஒரு சமாதானம் வந்து, ஒரு அற்புதம் உனக்குள்ளே நடக்கும், அதிசயம் உனக்குள்ளே நடக்கும், உன் குடும்பத்தில் நடக்கும். நான் விசுவாசோடு சொல்லுகிறேன், ஒரு விசுவாசி உனக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், ஆச்சரியமான ஆனவர். நேரடியாக கூட பேசுகிற வார்த்தை கிரிகளை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் வருது நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினாலே, வசனத்தை கை கொண்டபடினாலே, இதோ உனக்கு திறந்த வாசலை முன்பை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க மாட்டான். ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார். நீ எப்படி வந்து அப்படி போக மாட்டேன். நீ திரும்பி எடுத்து அறிக்கிட்டு ஜெபம் பண்ண சுகமாயிடும். ஆத்மாவில் ஒரு விடுதலை, ஒரு சிந்தையில் எப்போ குழப்பம் ஒரு ரிலீஃப் இல்லை, ஒரு சமாதானம் ஜெபிக்க முடியும். இன்றைக்கு கத்தவனுக்கு சமாதானம் கொடுக்குறேன். ஒரு அற்புதம் நடக்க, ஒரு சரீரத்தில் அற்புதம், ஒரு சிந்தையில் அற்புதம், ஒரு இடத்தில் உள்ளான மனுஷன் ஒரு பலப்படுத்த போகிறான். கத்தர் பெரியவர். அல்லேலூயா. நீ அதிசயங்களை காண செய்வேன். மற்றவங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.